வணக்கம். இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பிசினஸ் கார்டை எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து பொதுவா விசிட்டிங் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய பிசினஸ் கார்டு. இதை எப்படி அ ஈஸியா ஒரு கேன்வாவ பயன்படுத்தி நம்ம அதை எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல பிசினஸ் கார்ட்ஸுக்குடைய எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்க மாரி பிசினஸ் கார்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அ அது ஏன் முக்கியத்துவம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. பிசினஸ் கார்ட்ஸ் வந்து ஒரு பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீலான்சிங்கா இருக்கிறவங்க, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்க, இல்ல ஒரு கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த பிசினஸ் கார்ட்ஸ்ங்கிறது தேவைப்படும். இப்ப இந்த பிசினஸ் கார்ட்ஸுக்குன்னு சில இது இருக்கு. இதுலயும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ குடுக்கக்கூடாது. இதுலயும் நம்ப ஒரு பெர்சனா இருக்கும், ஒரு கம்பெனில பெரிய பொசிஷனா இருக்காருன்னா, அவரோட பேரு, அவர் டெசிக்னேஷன், கம்பெனி அட்ரஸ், கம்பெனியோட லோகோ அவ்வளவுதான் இருக்கணும். பிசினஸ் பண்றவங்களா இருந்தா, சில பேர் அவங்க ப்ராடக்ட்ஸா போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா அது வந்து நம்ம போட தேவையில்ல. பட் பொதுவா போட்டு வச்சுக்கிறது என்னைக்குமே நல்லது. ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த பிசினஸ் கார்ட்ஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்ப எப்படி பிசினஸ் கார்டு வந்து எப்படி வந்து நம்ம கேன்வால பண்ணலான்ட்டு பார்க்க போறோம். வழக்கம் போல கிரியேட்ல போய் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க போய் BUSINESS பிசினஸ் கார்டு அப்படின்னு கொடுங்க. பிசினஸ் கார்டுன்னு கொடுத்தோடனே நம்மளுக்கு அதுல பலவிதமான பிசினஸ் கார்டு வரும். லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட், இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர் உள்ளது, இந்த மாதிரி நிறைய பிசினஸ் கார்ட்ஸ் வரும். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்றது பிசினஸ் கார்டு லேண்ட்ஸ்கேப் தான். இது பாத்தீங்கன்னா 3.5 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு உயரத்துல இருக்கும். மில்லிமீட்டர்ல பாத்தீங்கன்னா 85 மில்லிமீட்டர் வந்து அகலமும் ஒரு 55 மில்லிமீட்டர் உயரமும் இருக்கும். பட் நம்ம இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கேன்வால இன்பில்டாவே அதெல்லாம் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. நீங்க இப்படி கொடுத்து போறதுனால என்னன்னா, கஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடான இமேஜஸ் வராது. நீங்க வந்து கேன்வா பிசினஸ் கார்டுன்னு சர்ச் பண்ணி போனீங்கன்னா, அது ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம எப்போதுமே கஸ்டம் டெம்ப்ளேட்ஸை வந்து சூஸ் பண்ணி போகணும். இல்லைன்னா நீங்க வெறும் நியூ கொடுத்து கஸ்டம் வேல்யூ கொடுத்தே போகலாம். 3.5 2 இன்ச்சில் கொடுத்தே போகலாம். பட் அதுக்குள்ள டெம்ப்ளேட்ஸ் வந்து வராது நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க லோட் ஆகுது. எல்லாமே வந்து பிசினஸ் கார்ட்ஸ் தான். அது பாட்டு லோட் ஆகிக்குது பாருங்க. நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதில் இருக்கிறத ஒன்று எடுத்து வச்சு எடிட் பண்ண போறோம். நான் இப்போ இவரை எடுத்து வைக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 பேஜ் பிசினஸ் கார்ட்ஸ் காட்டுது பார்த்தீங்களா? பிசினஸ் கார்டில் 2 இருக்கு. 2 பேஜ் பிசினஸ் கார்டு இருக்கு. 1 பேஜ் பிசினஸ் கார்டு இருக்கு. 2வது பேஜ்ல பெரும்பாலும் ஒன்றும் இருக்காது. அவங்க கம்பெனியோட லோகோவும் ஜஸ்ட் பேர் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா 2 பேஜை எடுப்போம். அப்ளை போத் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 2 பேஜுக்கு உண்டான ஒரு பிசினஸ் கார்டு நம்மளுக்கு வந்துடும். வந்துருச்சா? இதை அப்படியே நான் எடிட் பண்ண போறேன். பாருங்க, முதல் பேஜ்ல போறேன். முதல் பேஜில் போயிட்டு நான் என்னுடைய பேரை கொடுக்குறேன். நான் கணேஷ்குமார் கே அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது. இங்கே +91 கொடுத்துட்டு 9790525505 இன்னொரு நம்பர் இருக்குது. +91 கொடுத்துட்டு 9342534525 5505 இன்னொரு நம்பர் இருக்குது. இப்போ எங்கள் கம்பெனியோட வெப்சைட் கொடுக்குறேன். www.hindudigitalworks.in கம்பெனியோட அட்ரஸை கொடுக்குறேன். திருமஞ்சன வீதி, மருதூர் 612 104 இவ்வளோதான் அட்ரஸ். இப்போ எங்கள் கம்பெனியோட லோகோ இங்கே கொடுக்கணும். லோகோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இந்து டிஜிட்டல்ஸ் அவ்வளோதான். இப்போ இந்த இது வந்து விசிட்டிங் கார்டு தயாராகிடுச்சு பாருங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா, இப்போ இது வந்து ஃபுல்லாக க்ரீன் கலராக இருக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கஸ்டமர் பிஹேவியரில் பார்த்தோம்ல பிராண்டிங். அப்போ இது வந்து அந்த பிராண்டிங்கில் ஒன் ஆஃப் த பிராண்டிங் தான் வரும். இப்போ அந்த கம்பெனி என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர் காம்பினேஷனில் தான் யூஸ் பண்ணும். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடது எல்லாமே இப்போ க்ரீன் கலர் என்னோடது கிடையாது. அப்போ நான் ப்ளூ கலர்னா நான் ப்ளூ கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றி தான் இந்த கலரை யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு உங்களுக்காக காட்டுறேன். இப்போ செகண்ட் பேஜில் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் அந்த இது மட்டும் தான் இருக்கும். நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்து கொடுத்துட்டு கீழே டிஜிட்டல்ஸ்னு கொடுத்துட்றேன். டிஜிட்டல்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே வந்து வெப்சைட் டைம் கொடுத்துட்றேன். hindudigitalworks.in அப்படின்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ ஒரு பேசிக்காக ஒரு இதை வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இப்போ டவுன்லோட் பண்ணால் வழக்கம் போல் ஷேரில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. பிடிஎஃப்னு கொடுங்க. ஆல்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க.
இப்போ நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணது இங்கே வந்து ஷோ ஆகுது பாருங்க. இவ்வளோதான் ஒரு விசிட்டிங் கார்டு. இந்த விசிட்டிங் கார்டை அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். அந்த அளவு இது வந்து அழகா இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரீ பில்டிங்காகவே நல்லாவே பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் நம்ம ஒன்று மட்டும் பண்ணல, என்னன்னா பிராண்டிங்கிறத பண்ணல. பிராண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது என்னன்னா கன்சர்ன் பர்சனுடைய கன்சர்ன் கம்பெனியோடைய கலர் காம்பினேஷன், ஃபாண்ட் காம்பினேஷன் அண்ட் அவங்களுடைய லோகோ, இது மூணுத்தையும் நம்ம இதுக்குள்ளார போடணும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளாக போட்டு காட்டுறேன். இப்போ திருப்பி இங்கேயே போய்க்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட கம்பெனி வந்து ப்ளூ கலர். இப்போ இதை எடிட் பண்ணால் ஜஸ்ட் பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிட்டு தான் அந்த எடிட் கீயை கொடுக்கணும். நான் அதனால அது கீழே மூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் போய் எடிட் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து ஸ்டைல்ஸில் வந்து சிஆல் கொடுங்க. இப்போ என் கம்பெனிக்கு இந்த ப்ளூ கலர் தான் வச்சுக்கோங்க. ப்ளூ கலரை நான் கொடுக்குறேன் பாருங்க. சேஞ்ச் ஆகும் பாருங்க. அதோட பிராண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். என்னோட கம்பெனிக்கு இந்த ப்ளூ அண்ட் ரெட்டு தான் காம்பினேஷன்னா இதை நான் அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மேலே தூக்கி வச்சுட்டேன்னா பாருங்க முதல்ல இருந்தது நல்லா ஆயிடுச்சா. இப்போ இந்த லோகோவை மாற்றணும். ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிட்டு அப்லோட்ஸ்க்கு போயிட்டு லோகோவை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அங்கே போயிட்டு நான் இப்போ இதுதான் எங்கள் கம்பெனி லோகோ ஐஜிஎன் அகாடமின்னு இருக்கு. இதை கொடுக்குறேன். அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனோடனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே இந்த இதுக்கு இங்கே வச்சிருக்கேன். இப்போ இந்த லோகோ வந்து இங்கே சரியா தெரியல. காரணம் என்னன்னா இது ஒரு மல்டி கலர் லோகோ. மல்டி கலர் லோகோன்னு வந்தாலே எப்போதுமே நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் பயன்படுத்தணும். மல்டி கலர் லோகோக்கு ஏதோ ஒரு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லோகோல ஒரு பார்ட்டு கண்டிப்பா சரியா தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால மல்டி கலர் லோகோ யாராவது வச்சிருந்தாங்கன்னா நீங்க வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் கொடுக்கணும். இல்ல அந்த லோகோக்கு மட்டும் பின்னாடி ஒயிட் கலர்ல ஏதாவது ஒரு ஷேடை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இது பிராண்டிங் முடிஞ்சிருச்சு. கலர் கொடுத்துட்டோம், ஃபாண்ட் கொடுத்துட்டாச்சு, அவங்க லோகோ வச்சுட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நான் ஷேர்ல போயிட்டு திருப்பி டவுன்லோட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஆள் கொடுக்காம திஸ் பேஜ் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகும் பாருங்க. நிமிஷத்துல டவுன்லோட் ஆயிடுச்சா. இப்போ இதை வந்து கிளிக் பண்றேன். ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இது பிராண்டிங் பண்ணது, இது வந்து பிராண்ட் பண்ணாதது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா. இது பிராண்ட் பண்ணாதது, இது பிராண்ட் பண்ணது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் கலர் வந்து அந்த கம்பெனியை ரிலேட்டடாக தான் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம 300 வரைக்கும் ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணலாம். வித்தின் 5 to 10 minutes நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். அதனால இதை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதாவது டவுட்டுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ அனுப்புங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு அடுத்த ஒரு டிசைனை எப்படி பண்ணுறது நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.